Hello guys, welcome back to Bits and Pieces. இந்த வீடியோல செட் A 2026 பிலிம்ஸ்க்கான 67 to 100 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப ஃபேக்சுவலான ஏரியாவா இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு 33 கொஸ்டின்ஸ் 34 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். முக்கியமா முன்னாடி 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம இதுல வந்து ஒரு கீ மட்டும் பார்க்கல. யூபிஎஸ்சியோட திங்கிங் பேட்டர்னை எப்படி நம்ம வந்து அந்த ட்ராப்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, பிவைக்யூ இருந்து எப்படி இதுக்கு ரிலவன்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து உள்ள போயிடலாம். 67th கொஸ்டின், மங்கடச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மங்கடச்சு, சன்ஜூ இது எல்லாமே சைனா அந்த ரிலேட்டட் ஹிமாலயன் ஏரியாஸ் ரிலேட்டடா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றால் இதை பூட்டானுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவேன். ஸோ A3 என்னன்னு பார்ப்பேன். 2 இருக்கு. இது மீதி எல்லாமே நீங்க தெரிஞ்சாதான் போட முடியும். இன்னொன்னு நான் எப்படி போட்டேன் அப்படின்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டோர் பிளேஸ். ரீஸ்டோரேஷன் அப்படின்னால அங்க ஏதோ வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு, விச் மீன்ஸ் வார் டான் பிளேஸா இருக்கு. இதுல வார் டான் பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆப்கானிஸ்தான். ஸோ A3B2 அப்படின்னாலே ஆன்சர் வந்து தனியா வந்துருது. ஓகேவா? 67B. இது வந்து ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். தெரிஞ்சா நீங்க இப்படி சால்வ் பண்ணாதான் உண்டு. இந்த லாஜிக் ப்ரோ போனாதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் ஆர் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா? சுகாய் 30 வந்து Su-30 வந்து ஹால் மேனுஃபேக்சர் பண்றாங்க. T-90 டேங்க்ஸ் வந்து யார் மேனுஃபேக்சர் பண்றா அப்படின்னா நமக்கு பக்கத்துல இருக்க ஆவடியில தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க, சென்னை பக்கத்துல. ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போ ஆஃப் இந்தியா, சம்திங் லைக் தட். அகுலா கிளாஸ் சப்மரைன் வந்து இது வந்து நம்ம லீஸ் தான் எடுத்திருக்கோம். யார்கிட்ட இருந்துன்னா ரஷ்யா தான் அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 3 will not come. A1 and 2. இந்த கொஸ்டின் பாருங்க, கிளாசிக்கா எப்படி ஈஸியா இந்த கொஸ்டின்லாம் நமக்கு எடுக்கக்கூடிய கொஸ்டின் ஈஸியா. இந்த கொலம்போ ப்ராசஸ் தெரியலனாலும் எடுக்கலாம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. The Colombo process is a regional consultative process in which members கன்சல்டேட்டிவ்னா உங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்றாங்க, பண்ணலாமா வேணாமா, in which member states take binding decisions by consensus. பைண்டிங் டிசிஷன்ஸ் கிடையாது, நான் பைண்டிங் டிசிஷன்ஸ். 1 அடிச்சு விடுங்க, 2 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது, நீங்க பார்க்கவே தேவையில்ல. The Global Forum for Migration and Development created upon the proposal of a former UN General, இவர் பேர் கோஃபி அண்ணன். அவர் தான் வந்து மைக்ரேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு குளோபல் ஃபோரம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் a voluntary forum whose decisions are non-binding in nature. ஆமா, கரெக்ட், non-binding in nature தான். So 3. Consider the following UN organization or agencies: World Food Program, United Nations Children's Fund, United Nations High Commissioner for Refugees, International Labour Organization. How many of the above have been awarded the Nobel Prize? Twice. இதை பார்க்கல அப்படின்னா நோபல் பிரைஸ் யார் யாருக்குன்னு தெரிஞ்சு எல்லாமே போக வேண்டியதான். நம்ம 2 தடவை யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1984, 81 அண்ட் 1954. இது யாருக்கு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ். மீதி எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி 1 only. இஃப் யூ நோ இந்த கொஸ்டின். அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கவே கூடாது, டிஃபிகல்ட்டான கொஸ்டின். விட்டுட்டு வர்றதா நல்லது. யுனைடெட் பீஸ் கீப்பிங் மிஷன் அண்ட் ஆபரேஷன். UNMIL, யுனைடெட் நேஷன்ஸ் மிஷன் இன் லைபீரியா அப்படிங்கிறது. அடுத்தது வந்து மினுக்ராட், மினுஸ்தா, யுன்மிசெட். மினுக்ராட் அப்படின்னா யூஎன் மிஷன் இன் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் அண்ட் சாட். மினுஸ்தா அப்படின்னா யூஎன் ஸ்டெபிலேஷன் மிஷன் இன் ஹைத்தி. யுன்மிசெட் அப்படின்னா யூஎன் மிஷன் ஆஃப் சப்போர்ட் இன் ஈஸ்ட் தைமோர். இதுவுமே தெரிஞ்சாதான் போட முடியும். A3. இது வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா யுன்மில் வந்து 2003லயும், B4 மினுஸ்தா அப்படிங்கிறது 2004 to 17லயும், C1 சாரி மினுக்ராட் வந்து 2004 to 17, மினுஸ்தா அப்படிங்கிறது வந்து 2007 to 11லயும், 7 to 10லயும், யுன்மிசெட் அப்படிங்கிறது வந்து 2002ல இருந்து 5ல. இது தெரிஞ்சாதாங்க போட முடியும். இதெல்லாம் ரிஸ்கி கொஸ்டின், பவுன்சர், இதெல்லாம் நம்ம தொடவே கூடாது. அதான் சொன்னேன், இந்த ஏரியா ஃபுல்லா ஃபேக்சுவலா தான் வரும். இது ஏரியால தப்பு பண்ணீங்க அப்படின்னா டாப்பர்ஸும் இந்த ஏரியா தொட மாட்டாங்க, கவலையே இல்லை. இந்த ஏரியா தொடாம இருக்கும். ஓகேவா? பிம்ஸ்டெக் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி சப்ஜெக்ட் இதெல்லாம் தொடலாம். எப்படின்னு கேளுங்களேன். பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் பெங்களூரு அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வெளியே வந்துடும். ஓகேவா? அப்படின்னாலே B and C ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. B2, C1. வெதர் அண்ட் கிளைமேட் நொய்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்சர்வேட்டரி. அதுக்கப்புறம் பிம்ஸ்டெக் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி. இது மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும். டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வந்து கொலம்போ, கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்சர்வேட்டரி வந்து திம்பு. ஓகே, பூட்டான்ல. Which of the following pairs of Indian Army
கார்ப்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். 3 கார்ப்ஸ் வந்து திமாப்பூர் தான், ஸ்பியர் கார்ப்ஸ்னு சொல்லுவாங்க, இதோட ஹெட் குவார்டர்ஸ். 4 கார்ப்ஸ் வந்து தேஸ்பூர் அசாம்ல தான் இருக்கு. ஓகேவா, இதற்கு வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு இது, அது பேர் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கதக்ஷராஸ் கார்ப்ஸோ ஏதோ சொல்லுவாங்க. ஃபயர் அண்ட் ஃபூரி கார்ப்ஸ் வந்து 14 கார்ப்ஸ் லேல. 33 கார்ப்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ரீநகர்ல லே லடாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ கரெக்ட்லி, ஆனா இது வந்து தப்பு. ஓகேவா, ஸ்ரீநகர்ல இருக்கிறது வந்து 15 கார்ப்ஸ். ஓகேவா, 33 கார்ப்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. Which of the following statements with respect to revamped ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான்? கிராம் ஸ்வராஜ் அப்படின்றால் speaking about பஞ்சாயத்து ராஜ் institutions. Okay, the period of implementation is 1st April 2021 to 31 March 2026. இது வந்து 2022. இது வந்து தப்பு. The key objective of revamped RJSA is to develop the governance capabilities of Panchayat Raj institutions to deliver on sustainable development goal. Correct. The share of central funding for revamped RJSA is 100% for all states in union territories. Okay, 60:40 for all states, 90:10 for hilly states. Okay, இதுவும் தப்பு. So 3, இந்த 3 வச்சு நீங்க ஆப்ஷன் போடலாம். Which of the countries are members of European Union? இதெல்லாம் பாருங்க, ரொம்ப லோ ஹேங்கிங் ஃப்ரூட். யூரோப்பியன் யூனியன்ல யார் மெம்பர்ஸ்? பெலாரஸ் கண்டிப்பா மெம்பரா இல்ல. ஓகே, ரஷ்யா கூட பார்டர் ஷேர் பண்ணது கண்டிப்பா மெம்பர் இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஜெர்மனி கண்டிப்பான மெம்பர். ஸோ 1 வரணும், வரக்கூடாது. 3 வரணும் அப்படின்னாலே 1 வரக்கூடாது அப்படிங்கிறதுல 2 போயிடும். 3 வரணுங்கிறதுல 1 வந்துடும். போலாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி பிகமிங் மெம்பர். நமக்கு தெரியாம இந்த கொஸ்டின் அடிச்சிருவோம். சுவிட்சர்லாண்டை பத்தி தெரியலனாலும் நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, அடுத்து வந்து இன்டர்போல் நோட்டீஸ். இந்த பிளாக் நோட்டீஸ் அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ்க்கு என்னன்னு தெரியல, கருப்பு நோட்டீஸ். இது என்னன்னு தெரியலன்னா நீங்க கருப்பா தான் இருக்கும், அது ஒரு டார்க். ஸோ சி இஸ் 1. ஓகேவா, C1 எங்க பாருங்க, இந்த ஏரியால இருக்கு. C1 அப்படின்னாலே B2 ஆட்டோமேட்டிக்கா பொருந்துருது. ப்ளூ நோட்டீஸ் டு கலெக்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்சன்ஸ் ஐடென்டிட்டி லொகேஷன். யாரை பத்தி தெரியல அப்படின்னா ப்ளூ நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து கிரீன் நோட்டீஸ். கிரீன் நோட்டீஸ் எதற்கு? அடுத்து சில்வர் நோட்டீஸ். சில்வர் அண்ட் கிரீன் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீன் இஸ் ஃபார் டு ப்ரொவைட் வார்னிங் அபவுட் த பர்சன்ஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். இவர் வந்து ஒரு பிரச்சனை பண்ண போறாரு, கிட்டத்தட்ட ரெட் சிக்னல் காமிக்கிறதுக்கு பதிலாக கிரீன் சிக்னல் காமிக்கிறாங்க, இவர் வந்து பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏ சில்வர் நோட்டீஸ் இஸ் அபவுட் டு ஐடென்டிஃபை அண்ட் ட்ரேஸ் கிரிமினல் அசெட்ஸ். ஓகே, அடுத்தது 77. In relation to Nirandar, National Institute for Research and Application of Natural Resources to Transform, Adapt and Build Resilience. Ecosystem Survey and Analysis is a vertical under this platform. The lead institute of which is in Botanical Survey of India, Calcutta. Is correct. Research and Management of Ecosystem Service is a vertical under this platform. The lead institute of which is Central Zoo Authority, Tappu. Wildlife Institute of India. Is Tappu. Capacity Development Support is a vertical under this platform. The lead institute of which is Indian Institute of Forest Management, Bhopal. Is correct. The Chancellor of Federal Republic of Germany visited India in January 2026. Which of the following is not correct? இதெல்லாம் தப்பு, அதை கேட்கறாங்க. Signing of a memorandum of understanding between All India Institute of Ayurveda and University of Hamburg அப்படி நடக்கல. Signing of memorandum of understanding of youth hockey development between Hockey India and German Hockey Federation, correct. Establishment of a bilateral dialogue mechanism on the Indo-Pacific, correct. Opening of a honorary consul of Germany in Lucknow கிடையாது, இது வந்து அகமதாபாத். இந்த இதுல நான் வந்து அந்த பிரஸ் ரிலீஸ் அவங்க வந்து போனப்ப கொடுத்துருந்தாங்க, அது வந்து பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிருக்கேன். கீ பிடிஎஃப்ல உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் நமக்கு கீழே இருக்கு, நம்ம உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல கீ இருக்கு, ABCD எல்லா இதுக்குமான கீமே அதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அதுல அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். ABCD எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான கீ இருக்கு. ஓகே, and which of the following statements about Dhruv 16 are correct? Dhruv 64, it is a third chip fabricator under DRV program with an overall aim to enable the creation of microprocessors for India. Yes, it is the first homegrown 1.2 gigahertz 64 dual core microprocessor. ரெண்டுமே correct. The Bureau of Indian Standards recently introduced a national standard to test and assess bomb disposal system. Which of the following statements with regard to the system are correct? இதுக்குமே ராஜ்யசபால ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணிருப்பாரு ஒரு மினிஸ்டர். அந்த இதுவுமே நான் வந்து அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. The standard is known as Indian Standard
4/5/2025 correct. It will improve the interoperability of equipment across agencies, அதுவும் correct. It was developed by TBRL DRDO in collaboration with CSRI ரஷ்யாவோட கொலாப் கிடையாது, நம்ம மட்டும் தான் அதை பண்ணியிருக்கோம். X is born in UK. He was conferred Nobel Prize in 2025. He was a professor in an American university. Which of the when this prize was announced, identify X. John Clark. Simple. ஓகேவா? இவர் எதற்கு கண்டுபிடிச்சாரு, இவர் எதற்கு நோபல் வாங்கினாருன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க பார்ப்போம். சிம்பிளா நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிருந்தாங்களே இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கும். பேசிக், இந்த வருஷத்தோட பேசிக். ஓகேவா? Which of the following statements with regard to Grand Slam tennis tournaments are correct? The tournaments have shared governance structure establishing the partnership among 4 Grand Slam tournaments. Shared governance structure கிடையாது. They are open for entry to all internationally ranked tennis players above the age of 14. Correct. There is a limitation on the number of wildcards a player may receive to compete in a Grand Slam tournament. அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு அப்படின்னாலே, ஷேர்டு கிடையாது அப்படின்னாலே டென்னிஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஷேர்டு கிடையாது. So 2 and 3 is the correct answer. So the following pairs of semiconductor plants in India and their location is not correctly matched. CG Power Industries Solution, Gujarat. Tata Semiconductor Assembly, Assam. HCL Foxconn Venture, இது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நொய்டா பக்கத்துல யூபில. மத்திய பிரதேஷ் கிடையாது. 6M வந்து ஒடிஷா தான். கரெக்ட். Which of the following statements with regards to India's indigenous new high resolution weather model Bharat forecast system are correct? It is subjective is to generate forecast at Panchayat cluster level. Correct. It was developed by IIT Delhi அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. Indian Institute of Tropical Management, IITM. ஆனா இது ஆபரேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா IMD. டெவலப்டு பை கிடையாது, IITM தான் டெவலப் பண்ணாங்க. ஆபரேட்டட் பை IMD. Consider the following statements with regard to film book. இது மூணுமே கரெக்ட்டுங்க. பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து ஒரு அவார்டு வாங்குச்சு. இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் இன் த கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஃபிலிம் கேட்டகரி. இது டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி பிரியா தேவி. Which of the following statements regarding to the futures of blockchain are correct? இந்த ஏரியால பாருங்களேன், நீங்க டாப்பர் மாதிரி யோசிக்கிறீங்களான்னு பார்ப்போம். Records stored in a database may be visible to relevant stakeholders without the risk of alteration. Yes, correct. Copies of the entire database are stored on multiple computers on a network, syncing within seconds. Correct. அதனாலதான் இது பாதுகாப்பும் கூட. அதனாலதான் இது யாருமே மாற்றவும் முடியாது. Constorium blockchain is a blend of சரி 1 2 எது வருதுன்னு பாருங்க, இதுலயே ஆன்சர் கரெக்ட் ஆயிரும். ஓகேவா? 3 ஏன் தப்பு அப்படின்னா Constorium blockchain is a blend of public and private blockchains allowing selective data access. Constorium blockchain வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிடையாது. Constorium வந்து ஒரு கம்பெனி, Constorium ஒரு குழுமம் ஓன் பண்றது. சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து Constorium கிடையாது, ஹைபிரிட். Mathematical algos make it impossible to change or delete any of the data once recorded or accepted. Correct. An e-commerce revenue model where the seller has control over pricing but doesn't keep products in stock and instead transfer the customer orders and shipment details to a third-party supplier who then ships to the puts directly to the customer is called drop shipping model. Affiliate revenue model நிறைய இதுல கொடுத்திருப்பாங்க. கீ யூபிஎஸ்சி கீ கொடுத்தாதான் தெரியும். ஏன்னா அஃபிலியேட் ரெவன்யூ மாடல் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து கமிஷன் ஏர்ன் பண்றது. கமிஷன் ஏர்ன் பண்றது நீங்க சொல்லவே இல்லை. சிம்பிளா இது என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பொருளை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க, ஆனா அந்த பொருளை நீங்க வந்து பிசிக்கலா ஹோல்டு பண்ணல. ஜஸ்ட் பிரைஸை மட்டும் ஆல்டர் பண்ணி ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல மாத்தி தான் விடுறீங்க, நீங்க இதை ஹோல்டு பண்ணல. இது வந்து டிராப் ஷிப்பிங் மாடல் அப்படின்னு இதுக்கு பேர். Which of the following correctly represent the 3 key sub-indices of Financial Inclusion Index of Reserve Bank of India? Access, utility, and quality. A, U, Q. Which of the following best describes the key objective of India's open network for digital commerce? Open network for digital commerce அப்படின்னா நீங்க பிளிப்கார்ட்ல ஒரு பொருள் பாக்குறீங்க, 30 ரூபாய்ன்னு போட்டிருக்கு. அமேசான்ல 20 ரூபாய்ன்னு போட்டிருக்கு. ஓகேவா? மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளிங்கிட் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஏஜியோல வந்து 100 rupees அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்படின்னு இருக்கப்போ நீங்க ஓன்லைன் பார்த்து டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஓஎன்டிசின்னு சொல்லி ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ஓன்டு பிளாட்ஃபார்ம். இதுல போனீங்கன்னா ஒவ்வொன்னு இந்த பிரைஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பென் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு பிரைஸ்ன்னு காமிக்கும். ஸோ இதுல நீங்க உங்களுக்கு சீப்பானதை எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? அதான் இதோட இது. டு பிரேக் த டாமினன்ஸ் ஆஃப் லார்ஜ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பை எனேபிளிங் இன்டர்ஆபரபிலிட்டி அமாங் நெட்வொர்க்ஸ்.
Which one of the following system statements about UPI and central bank digital currency is not correct? UPI is a real-time payment system. ஆமா கடையில போய் real timeல pay பண்ணிடலாம். But digital rupee is akin to sovereign paper currency. Digital rupee அப்படின்னா paper currency எப்படியோ அதே மாதிரி தான் digital rupee. Digital form of currency தான் digital rupee. Correct. In case of UPI, settlement for end users happen instantly as the money gets immediately debited or credited. But in case of digital rupee, there is no settlement as the wallet balance get transferred to another wallet. Correct. சிம்பிளா நார்மல் ரூபி எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட 100 ரூபா இருக்கு, எங்கிட்ட வந்து 50 ரூபா இருக்கு. நீங்க வந்து எனக்கு 50 ரூபா தர்றீங்க அப்படின்னா 100 ரூபா உங்கள்ட்ட, எங்கிட்ட 50 ரூபா. யூ மீ. நீங்க வந்து 20 ரூபா தர்றீங்க அப்படின்னா உங்களோட பர்ஸ்ல இருந்து உங்களோட வேலட்ல இருந்து 80 ஆகும், என்னோட 70 ஆகும். ஓகேவா? அதே ஆனா இதே தான் டிஜிட்டல் ஃபார்ம்ல இதே தான் நடக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் பை பேங்க்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் டிஜிட்டல் ரூபி நோ டேட்டா இஸ் கேப்சர்ட் இன் பேங்க் செட்டில்மெண்ட்ஸ் அஸ் டிரான்சாக்ஷன் ஆர் ஃப்ரம் ஒன் வேலட் டு அனதர். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க வந்து கையில ரூபா கொடுத்து ஒரு கடையில போய் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ல வருமா? வராது. யூபிஐல பண்ணாதான் வரும். ஸோ சிம்பிள் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் ரூபி தான். இதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. In both cases, UPI and digital rupee liability lies with the users and their respective banks. இது வந்து யூபிஐல liability lies with the respective bank. ஆனா டிஜிட்டல் ரூபில liability lies with the RBI. So இது தப்பு. இதுதான் ஆன்சர். நாட் கரெக்ட் இருக்காங்க. Which of the following statements about real world assets tokenization are correct? Tokenization is a process of turning real world assets into a digital tokens using blockchain technology. Correct. Tokenization of real world assets offer 24/7 access, promoting financial inclusion. Correct. Tokenization of real world assets will allow the access to high growth investment opportunities for individuals in India. இதுவும் கரெக்ட். மூணுமே கரெக்ட். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. A bond whose proceeds are used only to finance or refinance a combination of both environmental and social projects. Green bond அப்படின்னா வெறும் environmental project. சோசியல் பாண்ட் அப்படின்னா வெறும் சோசியல் ப்ராஜெக்ட். சஸ்டைனபிலிட்டி பாண்ட்னா ரெண்டுமே என்வி பிளஸ் சோசியல் ப்ராஜெக்ட்ஸ். சாவரின் பாண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற பாண்ட். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following statements about M1 exchange role in MSME financing are correct? M1 exchange provides collateral based loans to MSMEs. இவங்க லோன்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் தேர் மார்க்கெட் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். M1 exchange facilitate discounting of invoices and bills of exchange for MSMEs. இது கரெக்ட். M1 exchange functions as credit rating agency. அதெல்லாம் கிடையாதுங்க. இவங்க வெறும் மார்க்கெட் பிளேஸ். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டோ அதே மாதிரி தான். Which of the following best describes the crowding out effect in the context of fiscal policy? Crowding out effect அப்படின்றால் காசே இல்லை. ஓகேவா? ஆர்பிஐ காசு கொடுக்குது, இல்லைன்னா பேங்க்ஸ் காசு கொடுக்கும். பேங்க்ஸ் வச்சுக்கலாம், நம்ம பேங்க்ஸ் காசு கொடுக்கும். கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை, உங்கள்கிட்ட யார்கிட்டயுமே காசு இல்லை. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் பேங்க் வந்து எந்த பேசிஸ்ல கடன் கொடுக்கும்? நம்பிக்கையின் பேசிஸ்ல. நீங்க போய் கடன் கேட்கறீங்க, கவர்மெண்ட் வந்து கடன் கேட்குது. யாருக்கு பேங்க் காசு கொடுக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் காசு கொடுக்கும். ஸோ நீங்க பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு காசு கொடுக்க முடியாது அந்த டைம்ல. ஸோ a situation where government borrowing leads to higher interest rate where which reduces private investment. Crowding out of private உள்ளே வர முடியாது கவர்மெண்ட்டும் கடன் வாங்கினா. ஸோ இதுதான் crowding out effect அப்படிங்கிறது. Which of the following statements about rare earth elements and critical minerals are correct? இது சிம்பிள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சைனா has the highest share of mining of REEs followed by India. இந்தியா ரேர் எர்த்ல ரொம்ப பின்தங்கி இருக்கு. அப்படி செகண்ட் இவங்க சொல்ற மாதிரி செகண்ட் இந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்தியா எங்க போயிருப்போம் நம்ம. ஸோ 2 அடிச்சு விடுங்க. ஓகே. 1, 3 and 4 rare earth. Government of first question பார்த்துருவோம். First statement. Modern technological innovations including artificial intelligence, robotic and space exploration extensively utilize rare earth elements. Correct. So 1 A and C குள்ள தான் ஆன்சர் வரணும். 3 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. 4 rare earth elements are a set of 17 metallic elements. இல்ல சாரி 13 metallic elements. இல்ல இது 17. So 3 அடிச்சு விடுங்க. ஆன்சர் இஸ் 1, 3 and சாரி ஆன்சர் இஸ் இது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. குழப்பம் இந்த கொசம் இருந்ததுனால 1, 3 இஸ் த ஆன்சர். 13 கிடையாது, 17. 4 தப்பு. ஸோ 4 அடிச்சு விட்டுருங்க. 1 கரெக்ட். ஸோ 4 அடிச்சு விட்டு 1 கரெக்ட்னு தெரிஞ்சாலே யூ கேன் கோ. Which of the following statements about insurance sector are correct? Aviation health insurance covers the physical aircraft including body, engine and onboard equipment. Correct.
on the Montreal Convention, இது அடுத்த வருஷம் கூட கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Adopted in 1999 by over 130 countries, including India, airlines are strictly liable to pay compensation to the family of every deceased passenger without requiring the family to prove fault. சில கொஸ்டின் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை அப்படின்னா, டைரக்ட் crowd funding is solicitation of funds from multiple investors through a web-based platform or a social networking site for specific project. Crowd funding உங்கள்கிட்ட வந்து சிம்பிளா ஏதோ ஒரு படத்துல தனுஷ் சொல்லுவார், பாஸ் அப்ப வந்து 10,000 பேர்கிட்ட ₹1 கேட்கலாம்ல பாஸ் அப்படின்னு. அது மாதிரிதான் அது. கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, நீங்க வந்து நிறைய பேர்கிட்ட, உங்கள்ட்ட வந்து ₹1,00,00,000 இல்ல, அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா 10 லட்சம் பேர்கிட்ட எவ்வளவு கேக்குறீங்க? 10 ரூபாயா கேக்குறீங்க. Small and medium enterprises are able to raise funds at lower cost of capital without undergoing rigorous procedures. நீங்க எல்லாத்தையும் காசு கேட்பீங்க அப்படின்னா எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டு போயிடலாம்ல. வித்தவுட் அண்டர்கோயிங் ரிகரஸ் ப்ரொசீஜர்லாம் இல்லை, இதுக்கு ரிகரஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க வாங்கி கரெக்டா தான் செலவு பண்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு, ரெகுலேட்டரி ப்ரொசீஜர். ஸோ 2 is wrong, 1 is right. With reference to the committees in India, இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உர்ஜித் பட்டேல் கமிட்டி, ரோட் மேப் ஃபார் ரிஃபார்மிங் பேங்க் லெண்டிங் டு ஹவுசிங் செக்டர் கிடையாது, இது ஆர்பிஐ ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடு. ஸோ 3 அடிச்சு விடுங்க, 2 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. 4 மலேகம் கமிட்டி ப்ரிப்பேரிங் a road map for reforms of microfinance sector in India, கரெக்ட். ஓகேவா? பட் இந்த ஆர்.என். மல்ஹோத்ரா கமிட்டி இது கரெக்ட் தான், பட் இதுல வந்து ஆப்ஷன் ஃபிட் ஆகல. இட் மே பி a question of contention in UPSC. பட் 2 and 4 தான் கரெக்ட். Consider the following statements about non-banking financial companies in India. NBFCs cannot accept demand deposits. இது கரெக்ட்டுங்க. only scheduled bank of RBI can accept demand deposit. ஓகேவா? 1 is correct. 1 கரெக்ட்னாலே C and D வெளியே போயிருது. இப்போ 2, 3, 4 இதுல இந்த 2, 3, 4 ஏதோ ஒன்னு தப்போ கரெக்டோன்னு தெரிஞ்சா நீங்க ஆன்சருக்கு போயிடலாம். All the NBFCs operating in India have to be registered with RBI. No, not necessarily. சின்ன NBFCs other organizationல register ஆயிருக்கு. So 2 is becoming wrong. 3, NBFCs form the part of payment and settlement system and can issue check drawn on itself. இது வந்து ரொம்ப 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 பேசிக். NBFC படிக்கிறீங்க அப்படின்னாலே 4வது லைனே இதுதான் வரும். It cannot issue checks. Checks அவங்க வந்து கொடுக்க முடியாது. So 2 and 3 தப்பாகுது. Deposit insurance facility of deposit insurance DICGC is available only to the banks. Is not available to the depositors of deposit taking NBFCs. Correct. Banks க்கு மட்டும் தான் அது வந்து இருக்கு. Consider the following statements about multidimensional poverty index. MPI is calculated using Alkire-Foster methodology. Correct. MPI is calculated by Niti Aayog, has total of 12 indicators. MPI வந்து யார் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றால் UNDP, அப்புறம் வந்து இந்தியாவில் நித்தி ஆயோக். UNDP வந்து 10 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கு, இந்தியாவில் +2 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டர்னல் 10 +2, மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் 10 ஆஃப் த UNDP இண்டிகேட்டர்ஸ் பிளஸ் மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? has total of 12 indicators. நித்தி ஆயோக் கரெக்ட். 1 and 2 கரெக்ட். ஸோ A and B வருது ஆன்சர்ல. மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆர் காமன் இண்டிகேட்டர்ஸ் இந்த MPI ஆஃப் நித்தி ஆயோக் அண்ட் MPI ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். UNDP-லையும் இதுல ரெண்டுலையுமே இந்த மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இந்தியால நித்தி ஆயோக் மட்டும்தான் யூஸ் பண்ணுது, அவங்க யூஸ் பண்ணல MPI. ஓகே, அவ்வளவுதான் கைஸ். இது வந்து A ஆப்ஷன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நம்ம டெலிகிராம் சேனல்ல எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இப்போ இஃப் யூ ஆர் கெட்டிங் above 45+ நெட் கரெக்ட் அப்படின்னா 90+ மார்க்ஸ் வருது அப்படின்னா யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த மெயின்ஸ். எல்லாமே கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்றாங்க, பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கட் ஆஃப் மேபி அரௌண்ட் இந்த சேம் அங்கேயே தான் வேவர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யூபிஎஸ்சியோடைய டென்டேட்டிவ் கீ வந்த உடனே வில் கெட் டு நோ த ரெஸ்ட். இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு யூ ப்ளீஸ். முக்கியமானது நீங்க என்ன நோட் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல என்ன பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்ல சில கொஸ்டின்ஸ் தப்பா போட்டீங்க அதை நோட் பண்ணி வைங்க. அதுதான் வந்து கோல்டு. எதற்கு அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்
டிஎன்பிசிலயோ யூபிசிலயோ எதுலயா இருந்தாலும் மாத்துறதுக்கு உங்களுடைய மைண்ட் எக்ஸாம் ஹால்குள்ள எப்படி திங்க் பண்ணுதுன்னு தெரியறதுக்கு அதுதான் ஒரே வழி. ஸோ ப்ளீஸ் அதை வந்து நோட் பண்ணி வைங்க. வித் தட் நோட் பை நம்ம வந்து டெய்லி தொடர்ந்து இந்த வீடியோஸ் போட்டே இருப்போம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ கைஸ். பாய்.